Hello students, இப்போ நம்ம example 3.7 பார்க்கலாம். The question, if p is real, discuss the nature of the roots of the equation 4x square plus 4px plus p plus 2 equal to 0 in terms of p. So the nature of roots இந்த quadratic equationக்கு என்னென்ன types of root இருக்கும் அப்படின்றத நாம சொல்லணும் in terms of p உடைய value யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ அப்போது நம்ம நேச்சுர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா எதை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ டெல்டா ஃபைன் பண்ணுவோம். ஸோ இதை முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ டிஸ்கிரிமினன்ட் டெல்டா, ஓகே, டிஸ்கிரிமினன்ட் டெல்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா b square minus 4ac. okay, so இப்போ the given quadratic equationல a b c எல்லாம் எடுத்து எழுதிருவோம். இங்க where a equal to the x square உடைய coefficient, that is 4. next b coefficient of x, okay, so b is equal to 4p. next c, that is constant. அப்போ c is equal to இங்கே constant வந்து p plus 2. ஓகே, ஸோ டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac இதில் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ பியோட வேல்யூ 4p தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வேல்யூ 4. ஓகே, c வேல்யூ p plus 2. ஸோ அப்போது 16p ஸ்கொயர் minus 4 4s 16 p plus 2. இப்போ இந்த 16 நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா 16 இன்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் இன்சைடு கொண்டு போய்டுவோம் p மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2. ஸோ 1 இன்ட்டு 2 மைனஸ் 2. ஸோ அப்போது 16 இன்ட்டு p ப்ளஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 2. ஓகே, ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 2, டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் 1. ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். இப்போ பியோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வேல்யூ இருக்கும். டெல்டா ஈக்குவல் டு 0 வச்சோம் அப்படின்னா p ஈக்குவல் டு மைனஸ் 1, b ஈக்குவல் டு ப்ளஸ் 2. ஓகே, இப்போது நேச்சுரல் ஆஃப் ரூட்ஸ்னு நம்ம டெல்டாவோட வேல்யூ எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா நம்ம இதுவும் நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பியில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பியோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ வேல்யூஸ் ஆஃப் பி எப்படிலாம் இருக்கலாம், அப்போ அந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ டெல்டா எப்படிலாம் இருக்கலாம். ஓகே, ஸோ த டிஸ்கிரிமினன்ட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இந்த வேல்யூ எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா ரூட்ஸ் எப்படி இருக்கும், இந்த நேச்சுரல் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும்ன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரூட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ் ஆஃப் பியோட வேல்யூஸ் பாருங்கள். இப்போ பிக்கு வந்து நம்ம டெல்டா ஈக்குவல் டு 0 வச்சோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு 16 இன்ட்டு p ப்ளஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 சொன்னோம் அப்படின்னா p ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, ஸோ p இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்கும். சிமிலர்லி p மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 சொன்னோன்னா p இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2 கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த வேல்யூஸ் ஆஃப் பின்றது ரியல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ரியல் நம்பரை எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள். நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது, ஒன்று மைனஸ் 1, இன்னொன்று வந்து ப்ளஸ் 2. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் ரியல் நம்பரில். இப்போ இதில் பாருங்கள், வேல்யூஸ் ஆஃப் பி மைனஸ் 1க்கும் ப்ளஸ் 2க்கும் இன்பிட்வீனில் இருந்தால் இந்த டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் p இஸ் லெஸ் தென் 2. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் இன்பிட்வீன். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த டெல்டாவோட நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோம். டெல்டா அப்படிங்கிறது என்ன இருக்குது, 16 இன்ட்டு p ப்ளஸ் 1 இன்ட்டு p மைனஸ் 2. ஓகே, ஸோ இதில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா அதாவது டெல்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம், 16 இன்ட்டு
p plus 1 into p minus 2. ஸோ இதில் இன்பிட்வீன் -1 to +2ல் ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே 0 சப்ஜெக்ட் பண்ணுறேன்னா பிக்கு 0 எடுக்கிறேன் அப்படின்னா 0 சப்ஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து பாசிட்டிவ் கிடைக்கும் +1, இங்கே -2 கிடைக்குமா. ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் மைனஸ். ஸோ அப்போ டெல்டா எப்படி இருக்குன்னா விச் இஸ் லெஸ் தென் 0. ஓகே, ஸோ நெகட்டிவாக கிடைச்சிரும் நமக்கு. அப்போது டெல்டா இஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் இந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தி ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. இது நமக்கு தெரிஞ்ச வச்சா ஓகேவா. அப்போது தி ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சப்போஸ் நம்ம பிக்கும் வந்து வேல்யூஸ் -1 + 2ன்னு ஈக்குவல் எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்டாவோட வேல்யூ என்ன ஆகிடும் பிகம் 0. ஓகே, டு பிகம் 0. அப்போது இஃப் p is equal to -1 or p is equal to +2. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே -1 +1 0 ஆகிடும். சப்போஸ் 2 கொடுத்தோம் அப்படின்னாலும் 2 - 2 0 ஆகிடும். அப்போது டெல்டா ஈக்குவல் டு 0. அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0வாக இருந்தால் தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகே, சப்போஸ் அடுத்த தேர்டு கேஸ் பாருங்கள். -∞ to -1 வரைக்கும் பியோட வேல்யூ ஆர் இங்கே 2 to +∞ இந்த இன்டர்வலில் எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இஃப் என்ன சொல்கிறோம் -∞ less than p less than -1 ஆர் p +2 less than p less than +∞. ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா டெல்டா என்ன ஆகிடும் பாருங்கள். சப்போஸ் -1ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றேன், அப்படி வரும்பொழுது எனக்கு நெகட்டிவ் வேல்யூ -2 -3 இந்த மாதிரி எடுக்கலாம். இங்கே எடுத்தோம் அப்படின்னா 2க்கு அப்புறம் 3 + 4 5 அப்படி கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா -1க்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா இது வந்து என்னாகும் மைனஸ் டேர்ம் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஃபுல்லாக மைனஸ் டேர்ம். அப்போ இது மைனஸ் ஆயிரும். அப்போ இங்கேயும் போட்டிங்கன்னாலும் மைனஸ், அங்கேயும் மைனஸ் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். சப்போஸ் 2 to ∞, சப்போஸ் இங்கே 3ன்ற நம்பர் எடுக்கிறோம், 3 எடுத்தோம் அப்படின்னா 3 கொடுத்தா பாசிட்டிவ் கிடைக்குமா, 3 + 1 4. இங்கே 3 கொடுத்தீங்கன்னா 3 - 2, ஸோ ப்ளஸ் தான் கிடைக்கும் +1. அப்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் கிடைக்கும். அப்போது டெல்டா வந்து என்னவாயிடும் விச் இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகே, ஸோ அப்போ இங்கே எடுத்தாலும் அங்கே எடுத்தாலும் என்ன தான் இருக்கும் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டெல்டா இஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் தி ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, ஸோ இது நம்ம 10th பார்த்த கான்செப்ட் தான். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் போதும், அதுலேருந்து நம்ம நேச்சுரல் ஆஃப் த ரூட்ஸை சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு example 3.8, the question, find the monic polynomial equation of minimum degree with real coefficients having 2 minus √3i as a root. ஸோ இது ஒரு ரூட்டு இருக்கிற மாதிரி ஒரு மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷனை நம்ம மேக் பண்ணணும். அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ரியல் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. அந்த மோனிக் பாலினாமியல் டிகிரி வந்து மினிமம் டிகிரியாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு ரூட். அப்போது நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தேரம்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டாக இருந்துச்சுன்னா அதோடைய கான்ஜுகேட்டும் ரூட்டு தான். ஸோ அப்போ 2 minus √3i ரூட் அப்படின்னா அதோடைய கான்ஜுகேட் 2 + √3iயும் ஒரு ரூட்டு தான். ஸோ ஓகே, ஸோ அப்போது லெட்ஸ் the root alpha is equal to 2 minus √3i. Okay, so according to complex conjugate root theorem, let we take beta equal to its conjugate 2 plus √3i is also
a root. ஸோ அப்போ நம்மகிட்ட 2 ரூட் இருக்குது. 2 ரூட் இருந்துச்சுன்னா we can form a quadratic equation. ஸோ ஃபஸ்ட்டு sum of the root. quadratic equation அப்படின்னாலே sum of the root வேணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா -√3i ப்ளஸ் √3i கேன்சல் ஆகிடும். ஸோ 2 + 2 4. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 - √3i இன்ட்டு 2 + √3i. ஓகே, ஸோ இது எப்படி இருக்குன்னா a - b × a + b ஃபார்முலா. ஸோ a² - b². ஸோ அப்போ 2² - √3i தி ஹோல் ஸ்கொயர். ஸோ a² - b². ஸோ 2² is 4 மைனஸ் √3² பண்ணோன்னா 3 கிடச்சிரும் i². ஸோ i²ஓட வேல்யூ -1 தெரியும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 + 3 = 7. ஓகே, அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா. ஸோ தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபார்ம் x² minus into sum of the root alpha plus beta into x plus product of the root alpha beta equal to 0. ஓகே, அப்போது இது வந்து மோனிக் பாலினாமியல் இல்லையா? மோனிக் பாலினாமியல் மீன்ஸ் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் த வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட்டு 1 இருக்கணும். ஸோ x² கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போது x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் 4, அப்போ 4x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் 7 + 7 = 0. ஸோ திஸ் இஸ் தி ரெக்வயர்டு மோனிக் பாலினாமியல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.9 ஃபைண்ட் எ பாலினாமியல் ஈக்குவேஷன் whose minimum degree with rational coefficients having 2 - √3 as a root. ஸோ இங்கே 2 - √3 அப்படிங்கிறது √3 அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர். ஓகே, அப்போ இது சட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி p + √q ஃபார்மேட்டில் ஒரு ரூட் இருந்துச்சு அப்படின்னா வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட் ஓகே இருந்ததுன்னா அதனுடைய கான்ஜுகேட் அதுவும் ஒரு ரூட் அப்படின்ற தேரத்தில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம இதை ஒரு ரூட்டை எடுத்தோம் அப்படின்னா லேட் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 - √3. ஓகே, ஸோ இதோடைய கான்ஜுகேட் பீட்டா ஈக்குவல் டு 2 + √3 இதையும் ஒரு ரூட்டாக எடுத்துக்கலாம். அப்போ 2 ரூட் இருந்துச்சுன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ சம் ஆஃப் த ரூட் வேணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 2 - √3 இன்ட்டு 2 + √3. ஸோ இது எப்படி இருக்குன்னா a - b × a + b. அப்போ 2² - √3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 2² 4 -√3² அப்போது 3 தான் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் = 1. அப்போது therefore தி ரெக்வயர்டு ஈக்குவேஷன் ரெக்வயர்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் தட் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஓகே, ஏன்னா நம்மகிட்ட 2 ரூட்ஸ் அப்படி இருந்ததுனால அப்போ ஃபார்முலா என்ன? x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா therefore x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தட் இஸ் 4. ஸோ 4x. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ +1 = 0. ஸோ திஸ் இஸ் தி required polynomial equation of minimum degree with rational coefficients. Next example 3.10. Okay, question find a polynomial equation with an integer coefficient with square root of √2 divided by √3 as a root. ஸோ இது பாருங்கள் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ இது ஒரு இரேஷனல் நம்பர். இந்த இரேஷனல் நம்பர் என்னவாக இருக்குது அப்படின்னா ரூட் இருக்கிற மாதிரி நாம் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே இன்டிஜராக இருக்கணும். ஓகே, சரி. அப்போது இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரூட் அப்படின்னாலே இரேஷனல் நம்பரில் அதோட கான்ஜுகேட்டு ஒரு ரூட்டுன்னு சொல்லியிருப்போம். அப்போது சென்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 by √3 சே ரூட் இருந்துச்சுன்னா ரூட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன சொல்லலாம்?
அது எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2/√3 இதை வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம். இப்போ ஓகேங்களா, அது ரூட் அப்படின்னாக்கா எக்ஸ் மைனஸ் இந்த ரூட் என்ன சொல்லலாம், ஃபேக்டர் இஸ் ஏ ஃபேக்டர். ஓகே சரி, இப்போ இதோடைய கான்ஜுகேட் சொல்லியிருப்போம். அப்போது இங்கே மைனஸ் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2/√3 இஸ் ஆல்சோ ஏ ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர் என்ன செய்யணும், ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ எக்ஸு மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2/√3 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2/√3. ஸோ இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, இது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போது எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் இது திரும்ப ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு √2/√3 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, இது ஒரு ஃபேக்டர். ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். இந்த ஃபேக்டரில் எனக்கு திரும்ப என்ன கிடச்சிருக்குது, இர்ரேஷனல் நம்பர் கிடச்சிருக்குது. ஸோ அதனால் இது ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா அப்போது இன்னொரு ஃபேக்டர் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் √2/√3 is also a factor. ஓகே, ஸோ இது ஒரு ஃபேக்டர்னா இதுவும் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √2/√3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் √2/√3 ஈக்குவல் டு இது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டோன்னா x⁴. நெக்ஸ்ட் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த √2/√3 ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் கேன்சல் ஆகிட்டு 2/3 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக கிடைச்ச ஃபேக்டரில் நமக்கு இர்ரேஷனல் பார்ட்லாம் எலிமினேட் ஆகிடுச்சு. நமக்கு இங்கே ஒன்லினா இருக்குது, இன்டிஜஸ் ரேஷனல் நம்பராக தான் இருக்குது. சரிங்களா, ஸோ அப்போ அதனால் இந்த ஃபைனலாக இருக்குது x⁴ மைனஸ் 2/3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துப்போம் இந்த பாலினாமியில். அப்போ இதில் 3 இருக்குது. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 3x⁴ மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் தி ரெக்வயர்டு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி required polynomial equation with integer coefficient.